இலங்கையின் கரை படிந்த அரசியல் கலாச்சாரத்தின் பங்குதாரர்களில் ஒருவராயிருந்த முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகே காலமாகியதை தொடர்ந்து அவர் பற்றி வண்டியாய் விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் கொட்டப்படுகின்றன. ஏதோ காமினி லொக்குகே என்ற கேரக்டர் தானாகவே முளைத்து வந்து இத்தனை கொடூரங்களை செய்தது போல அவை இருந்தன. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் யாருமே காமினி லொக்குகேவை இயக்கிய பெரும் தலையை பற்றியோ அந்த பாதாள அரசியல் சாக்கடை உற்பத்தியான புள்ளியை பற்றியோ பெரிதாய் கவனம் எடுத்ததாய் தெரியவில்லை. தேங்கிய நீரிலிருந்து நுளம்புகள் பெருகுவது போலத்தான் அழுகிய அரசியல் சிஸ்டத்திலிருந்து உற்பத்தியாகும் காமினி லொக்குகேக்களும். காமினி லொக்குகேவினுடைய நினைவஞ்சலி உரையை புரிந்து கொள்வதற்கு முதலில் ஜேஆர் பற்றிய ஒரு தொடக்கம் தேவை. 1977 ஆண்டு பார்லமெண்ட் தேர்தலில் 6-5 பெரும்பான்மையோடு வென்றது ஜேஆர் ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சி. பிரதமராக சில மாதங்கள் இருந்த ஜேஆர் 1978 ஆண்டு தன் இஷ்டத்துக்கு புதிய அரசியல் சாசனம் ஒன்றை எழுதி நிறைவேற்ற அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதியாகிக் கொண்டார். அதிகார துஷ்பிரயோகத்தின் முழு வடிவத்தையும் இலங்கை பார்க்க தொடங்கியது அப்போதுதான். இலங்கையின் சீரழிந்த அரசியல் கலாச்சாரத்தை ரிபன் வெட்டி மங்கள விளக்கேற்றி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தவர் என்றுதான் வரலாறு சரியாய் ஜேஆரை குறிப்பிட வேண்டும். தான் வைத்ததுதான் சட்டம் என்றும் தன்னை எதிர்ப்பவர்கள் அப்படியே கதவை திறந்து கொண்டு வெளியேறலாம் என்றும் சொன்ன ஜேஆர் தன் கட்சி உறுப்பினர்களிடம் திகதி குறிப்பிடாத ராஜினாமா கடிதங்களை வாங்கி கொண்டதாக அப்போது பிரபலமாக பேசப்பட்டது. நினைத்த போதெல்லாம் அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்ய தலையாட்டி பொம்மைகள் போல தன் உறுப்பினர்களை பயன்படுத்தி கொண்ட ஜேஆர் எதிர்க்கட்சி தலைவி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் குடியுரிமையை அடுத்த 7 ஆண்டுகளுக்கு பறித்து தன் அடாவடி இன்னிங்ஸை ஆரம்பித்து வைத்தார். அப்படியே அரசு திணைக்களங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்களுக்கு தம் இடுபிடிகளை கொண்டு நிரப்ப தொடங்கினார். இதனால் முழு அரசு திணைக்களங்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் கூடாரம் போல மாறத் தொடங்கின. இப்படி ஒரு பாதாள நிலைமைக்கு அரசு துறை போய்கொண்டிருந்த போதுதான் அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவம் நடந்தது. 1980 ஆண்டு ஜூலை மாதம் நாளொன்றுக்கு 10 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கேட்டு போராடிய 40,000க்கு மேற்பட்ட அரச ஊழியர்கள் மீது காமினி லொக்குகே தலைமையிலான கும்பல் வன்முறையை ஏவிவிட்டது. சொட்ட இரத்த காயங்களுடன் பரிதவித்து நின்ற ஊழியர்களுக்கு அடுத்த செய்தி இடியாய் வந்து இறங்கியது. அவர்கள் அத்தனை பேரும் ஒரே இரவில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். 40,000 பேரது வாழ்வாதாரம் எந்த கருணையும் இல்லாமல் பறிக்கப்பட்டது. அப்போது காமினி லொக்குகே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் தலைகீழாக மாறிக்கொண்டிருந்த நாட்டின் அடாவடி அரசியலின் ஒரு ஏவலாளியாய் இருந்தார். காமினி லொக்குகே போன்றோருக்கு இன்றைக்கு இந்த தொழிற்சங்க பிரதிநிதியின் மண்டையை உடைக்க வேண்டும், நாளைக்கு இந்த மீட்டிங்கை குழப்ப வேண்டும் என்று ஜேஆரின் கட்சி தலைமைச் செயலகம் கட்டளைகளை மட்டும் வழங்கி கொண்டிருந்ததாம். காமினி லொக்குகேயின் குண்டர் படைக்கு தக் சங்ஸ்தாவ வன்முறை கூட்டுத்தாபனம் என்ற பெயரும் கூட சூட்டப்பட்டிருந்தது. தடிகள், சைக்கிள் செயின்கள், சங்கிலிகள் கொண்டு மக்களை தாக்கி பீதியில் ஆழ்த்துவதுதான் இவர்களின் பிரதான தொழில். ஜேஆரின் கொள்கையை விமர்சித்து தர்மிஷ்ட சமாஜ்ய நீதியான சமூகம் என்ற புத்தகம் எழுதிய பேராசிரியர் எதிரிவீர சரச்சந்திர மீதான தாக்குதலும் கெட்டம்பே விகாரையினுடைய பிக்கு ஜேஆருக்கு எதிராய் பேசுவார் என்பதற்காக விகாரையை சுற்றி முள்வேலி அமைத்த ஜனநாயக விரோதத்தின் பின்புலத்திலும் காமினி லொக்குகே இருந்திருக்கிறார். இப்படியாக ஐக்கிய தேசிய கட்சியின் தக் லைஃப் அரசியலுக்குள் காமினி லொக்குகே நுழைந்து பிரகாசிக்க தொடங்கினார். இதே ஜேஆரின் ஆட்சியில் நடந்த மன்னிக்கவே முடியாத கொடூரங்களில் ஒன்றுதான் யாழ் நூலக எரிப்பு சம்பவம். பொதுவாக தீவிரவாத இயக்கங்களால் கலை இலக்கிய பொக்கிஷங்கள் எரித்து பொசுக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் உலகத்திலே எங்கேயாவது யாழ் நூலக எரிப்புக்கு முன்னர் நூலகம் ஒன்று அரச அனுசரணையில் எரிக்கப்பட்டதாய் தகவல்கள் எங்குமே இல்லை. இலங்கைக்கு நிரந்தர அவமானத்தை பெற்றுத்தர 1981 ஆண்டு யாழ் நூலக எரிப்பும் 1983 ஆண்டு தமிழ் படுகொலையும் காரணமானது. தமிழர்களின் வாழ்வின் தலைவிதியை தீர்மானித்த இந்த 2 பேரழிவுகளிலும் காமினி லொக்குகேக்கு பெரும் பங்களிப்பு இருக்கிறது என்பது பலரும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. யாழ் நூலக எரிப்பின் முழு பின்னணியையும் இலங்கை அரசியலுக்குள் நுழைந்த பாதாள கலாச்சாரத்தையும் ஆழமாய் விவரிக்கும் ராவய பத்திரிகையின் முன்னாள் ஊடகவியலாளர் நந்தன வீரரத்னவின்
யாப்பனைய கினி லேம என்கிற புத்தகம், யாழ்ப்பாணத்தை தீயிடுதல் என்ற அந்த புத்தகம் இருக்கிறது. இதில் முழு கோர தாண்டவமும் தெளிவாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. 1981ஆம் ஆண்டு தன்னால் வெல்லவே முடியாத யாழ் மாவட்ட சபை தேர்தலை குழப்பி அடிக்க முழு வீச்சில் இறங்கிய ஜனாதிபதி ஜேஆர் தனக்கு மிக நெருக்கமான நபர்களான அவருடைய மருமகன் மற்றும் காமினி திசாநாயக்க, காமினி ஜெயவிக்ரம பெரேரா போன்ற அமைச்சர்களுடன் சதித்திட்டம் தீட்டியதாக அந்நாளில் செய்தித்தாள்கள் பக்கம் பக்கமாய் விவரித்திருந்தன. இதற்கென்றே பிரத்யேகமான விசுவாசமான காவல் படையும் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாம். இன்னும் மேலதிகமாக குண்டர் படை ஒன்றை திரட்டி யாழ்தேவியில் ஏற்றி அனுப்பினார்களாம். அத்தனையும் மிக திட்டமிடப்பட்ட மிலேச்சத்தனம். ஒரு தேர்தலுக்கு இவ்வளவு பேர் எதற்கு என்ற கேள்விக்கு பதில்தான் எப்படியாவது இந்த வழியிலாவது வெல்ல வேண்டும் என்ற ஜேஆரின் அகங்காரம். காமினி திசாநாயக்க, சிரில் மெத்யூ, பெஸ்டஸ் பெரேரா, முன்னாள் ஜனாதிபதி ஆகியோர் யாழ்ப்பாணம் போய் செய்த முதல் வேலை தேர்தல் கடமைக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் துரத்தியதுதான். அது யார் இட்ட கட்டளையோ தெரியவில்லை. யாழ்ப்பாணம் முழுக்க சுற்றித் திரிந்த 1000க்கு மேற்பட்ட பெருமை மிகு விலங்கு கட்சியின் குண்டர் குலாம் யாழ் நூலகத்துக்கு பட்டப்பகலில் தீ வைத்தது. நூலகம் பற்றி எரிந்து கொண்டிருந்த போது குறித்த அமைச்சர்கள் 4 பேரும் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறார்கள். இது பாராளுமன்ற ஹன்சார்டிலும் கூட பதிவாகி இருக்கிறது. 3 காமினிகள் சம்பந்தப்பட்டார்கள் என்று பிரபலமான ஒரு கதையும் கூட உண்டு. 81ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி நூலகம் எரிந்தது. ஜூன் 4ஆம் தேதி பதட்டத்துக்கு மத்தியில் தேர்தல் நடந்தது. வாக்குப்பெட்டிகள் பல மாயமாகின. இழுபறிகளுக்கு மத்தியில் 12 நாட்கள் கழித்து பெறுபேறுகள் வந்தன. இந்த வெறியாட்டங்களுக்கு சிறிதும் அச்சப்படாமல் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியை நிராகரித்திருந்தார்கள். அந்த தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி பெற்ற வாக்குகளின் 10% கூட ஐக்கிய தேசிய கட்சியால் பெற முடியவில்லை. காமினி லொகுகே இந்த நாசகாரத்தில் ஒரு தொண்டனாய் பங்கு கொண்டதால் தான் விவிஐபி அந்தஸ்து பெற்ற அந்நாளின் இதர நாசகாரிகளின் ஸ்தானத்தில் அவர் பேசப்படாமல் போயிருக்கலாம். காமினி லொகுகேயின் யாழ் நூலக இருப்பின் பங்களிப்பு பற்றி காலம் சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமவும் ஒரு முறை விபரித்திருந்தார். அவருடைய வார்த்தைகளிலேயே நான் அதை உங்களுக்கு சொல்வது என்று சொன்னார். காமினி லொகுகே மிகவும் மூத்த எம்பி. அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தபோதுதான் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. இது அவருக்கு தெரியும். இந்த உலகில் பள்ளியில் ஒரு புத்தகம் படித்தவராக இருந்தால் அந்த நபர் ஒருபோதும் நூலகத்துக்கு தீ வைக்க மாட்டார். யாழ்ப்பாணத்தில் உள்ள மதிப்புமிக்க நூலகம் எரிக்கப்பட்டதால் தான் போரை நிறுத்த மஹிந்தவுக்கு 30 ஆண்டுகள் ஆனது. ஐக்கிய தேசிய கட்சியில் இது போன்ற குழுக்கள் சென்று நூலகத்தை எரித்ததால் அந்த போர் மிகவும் கொடூரமானது என்று சொல்லி அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். யாழ் நூலக எரிப்பு என்ற உச்சபட்ச பெரியாட்டம் நடந்த அடுத்த வருடம், அதாவது 1982ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜேஆர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த தேர்தலில் கிடைத்த 52% வெற்றியை பற்றி தீவிரமாய் யோசிக்க தொடங்கினார் ஜேஆர். பிரதான வேட்பாளர் ஸ்ரீமாவோ களத்தில் இல்லாமலேயே இவ்வளவுதான் பெற முடிந்திருக்கிறது, சந்தேகமே இல்லை. சிங்கள மக்கள் மத்தியில் அரசு மீதான விருப்பு படர தொடங்கி இருக்கிறது. இந்த லட்சணத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு போனால் 6/5 பலத்துடன் பைசன் மாடு போல இருக்கும் தன்னுடைய அரசு ஒரு சாதாரண பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும் என்று கலவரமானாராம். இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அரசியல் சாசனத்துக்குள் புகுந்து மக்களின் இறையாண்மையை கொள்ளையடிப்பது என்பது பெருவிலங்கு கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் புதிய விடயமே அல்ல. அதிகாரம் இல்லாத போது ஐரோப்பிய தலைவர்களை விட ஜனநாயகவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளும் இவர்கள் அதிகாரம் இருக்கும் போது தேர்தல்களுக்கு செய்த அக்கிரமங்களின் பட்டியலை தனியே போடலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு பதிலாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி பாராளுமன்றத்தின் ஆயுளை மேலும் 6 வருடங்களுக்கு நீடிக்க முன்வந்தார் ஜேஆர். நாட்டின் நிலையான அபிவிருத்திக்கு எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படக்கூடாது என்றும் இதே அரசு தொடர்வதே அதற்கு சால சிறந்தது என்றும் ஜேஆரால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. ஆட்சியின் ஆயுளை அடுத்த 6 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டுமெனில் விளக்கு அதற்கு ஊட்டு போட வேண்டும், தேவையில்லை எனில் குடத்துக்கு ஊட்டு போட வேண்டும், அவ்வளவுதான் விஷயம் என்றார் ஜேஆர். சர்வஜன வாக்கெடுப்பு நடந்த தினம்
பெரும் வன்முறையும் அச்சமும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. தப்பித்தவறி சர்வஜன வாக்கெடுப்பில் தோற்றால் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டி வரும். அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் மக்கள் வீரியத்துடன் எதிர்ப்பை காட்டுவார்கள். ஆகவே விடக்கூடாது என்று சுழன்றார்கள் தேசம் முழுக்க இருந்த வன்முறையாளர்கள். கொழும்பு மாவட்ட திருப்பணி காமினி லுக்குகே மற்றும் அக்காலத்தில் அப்பட்டமாய் இனவாதம் கக்கிய அமைச்சர் சிரில் மெத்திவ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கானோரின் வாக்காளர் அட்டைகள் பறிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. வாக்கெடுப்பு நடந்த நிலையங்களில் மாற்றுக் கட்சிக்காரர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பல வாக்குச்சாவடிகள் பகல் 12 மணி ஆகும் போது பெருமை மிகு விலங்கு கட்சி குண்டர்களின் ராஜதானியாகி போயிருந்தன. கடைசியில் பாராளுமன்றத்தின் ஆயுளை மேலும் 6 வருடங்களுக்கு அதிகரிக்கும் தீர்மானம் வென்றதாக அறிவிக்கப்படுகிறது. இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், இத்தனை கலைபரங்களுக்கு மத்தியிலும் 7 மாவட்டங்களில் ஜேஆர் தோல்வி அடைந்ததுதான். அதுவும் வடமாகாணத்தில் ஜேஆரை முழுமையாக கழுவி துடைத்தார்கள். தேர்தல் முறைகேடுகள் மற்றும் பெறுபேறுகளை எதிர்த்து அப்போதைய ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீர நீதிமன்றம் சென்றார். 1983ஆம் ஆண்டு மே மாதம் முதல் வழக்கை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் முன்வந்தது. ரோஹண விஜயவீரவின் வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்க தான் மாபெரும் ஜனநாயகவாதி என்று போற்றிக்கொள்ள ஜேஆர் தான் தோல்வியடைந்த தொகுதிகளில் மறு தேர்தலை அறிவிக்கிறார். அதாவது இடைத்தேர்தல். கஸ்பாவ தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வழக்கம் போல காட்டுத்தனமான வன்முறையுடன் காமினி லுக்குகே வெற்றி பெற்று 1983ஆம் ஆண்டு மே மாதம் பாராளுமன்றத்துக்கு வருகிறார். ரோஹண விஜயவீரவின் வழக்கு அரசுக்கு பெரும் சவாலாக இருந்த காலம் அது. அரசுக்கு எங்கே போய் முட்டுவது என்று தெரியவில்லை. அப்போதுதான் அது நடந்தது. யாழ்ப்பாணத்தில் 13 இராணுவ வீரர்கள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்து போகிறார்கள். சிங்கள மக்களின் ஆத்திரம் அரசு மீது திரும்புவதற்கான அத்தனை கெட்ட சகுனங்களும் பளிச்சென்று இருந்தன. ஜேஆர் பார்த்தார், இதை விடக்கூடாது. ஏற்கனவே சர்வஜன வாக்கெடுப்பில் தமிழ் பிரதேசங்களில் கரம்புள்ளி குத்திய ஆத்திரம் வேறு அவருக்கு இருந்தது. தயாரானது அரசு. முன்னே நகர்த்தப்பட்டார் அமைச்சர் சிரில் மெத்திவ். அவருக்கு பங்காளியாய் சேர்ந்து கொண்டார் காமினி லுக்குகே. உலகமே வெட்கி தலைகுனிந்த ஜூலை இன அழிப்பு நடந்தது அப்போதுதான். இந்த வன்முறையை அப்படியே ஜேவிபியினுடைய அக்கவுண்டில் டிபாசிட் செய்த ஜேஆர் ஜேவிபியை தடை செய்கிறார். ஜேவிபி தடை செய்யப்பட்டதால் உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த தேர்தல் முறைகேடு சம்பந்தமான வழக்கு ஆவியாகி போனது. இப்படியான அரசின் தொடர் அடக்குமுறையை சகித்துக் கொள்ள முடியாமல் தான் ஜேவிபி 1987-89களில் கிளர்ச்சியில் இறங்கியது. லட்சக்கணக்கான மக்கள் வடக்கிலும் தெற்கிலும் கொல்லப்பட்டார்கள். பல்லாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. இத்தனைக்கும் மூல காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒருவர்தான். அன்று ஜேஆரின் கேபினட்டில் இருந்து கொண்டு அவரது அத்தனை தகுடு தத்தங்களுக்கும் கைதூக்கிய நபர்தான் அவருடைய மருமகன். அதே போல ஒருவர்தான் காமினி லுக்குகே. ரணிலை விட 6 வருடம்தான் லுக்குகே ஜூனியர். ஜேஆருக்கும் காமினி லுக்குகேவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜேஆர் ஆங்கிலம் பேசினார், காமினி லுக்குகே சிங்களம் பேசினார். ஜேஆர் கொழும்பு ரோயலில் படித்தார், லுக்குகே ஊர் பாடசாலையில் படித்தார். ஜேஆர் சமூகத்தின் உயர் மட்டத்துடன் மட்டுமே பழகினார். லுக்குகே அதைவிட குறைந்த மட்டத்தில் இருந்தவர்களுடன் பழகி வந்தார். ஜேஆர் ஒரு சட்டத்தரணி. லுக்குகேவுக்கு படிப்பு வரவில்லை. ஆனால் இந்த பூஞ்சனம் பிடித்த சிஸ்டத்தில் ஜேஆரும் லுக்குகேவும் செய்தது ஒரே அரசியல்தான். ஐக்கிய தேசிய கட்சியும் ரணிலின் பலவீனமான தலைமையும் தனக்கு அதிகாரத்தை பெற்றுத்தராது என்று புரிந்து கொண்ட காமினி லுக்குகே 2007ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுடன் போய் சேர்ந்து கொண்டார். அன்றிலிருந்து அவருக்கு மஹிந்த ராஜபக்சே தான் தலைவர். ராஜபக்சேக்களின் அரசியலில் இரண்டர கலந்து போனார் லுக்குகே. பின்னாட்களில் ராஜபக்சேக்கள் ஜேஆரை மிஞ்சினார்கள் என்றாலும் இந்நாட்டை சுடுகாட்டுக்கு அனுப்பும் அத்தனை கைங்கரியங்களும் ஜேஆரின் ஆட்சியில் எப்போதோ ஆரம்பமாகியவைதான். ஜேஆரின் அரசியல் காடைத்தனத்தை தான் அவரது சிஷ்ய பிள்ளைகள் கற்று தேர்ந்தார்கள். காமினி லுக்குகே தமக்கு ஒரு ஆசானை போல இருந்ததாய் சொன்னார் நாமல் ராஜபக்ச. உண்மைதான். ஜேஆரிடம் கற்ற வித்தைகளைத்தான் அரசியலின் தத்துவாச்சாரியார் காமினி லுக்குகே தன் சீடர்களுக்கும் பயிற்றுவித்துவிட்டு தன்னுடைய 82வது வயதில் காலமானார்.